நாங்கள் வாசிக்கிறதுனால அவங்களுக்கு யாருக்கும் கேட்கலையா? நாங்கள் வாசிக்கிறது நிறுத்திடுறோம். அந்த பாட்டு அழகான பாட்டு, அப்படி திரும்பி அந்த பக்கம் பாடு. உன் மேலே மிக்சரு, எங்கள் மேலே ஸ்வீட்டு, உன் மேலே தான் மிஸ்டேக்கு. சரி பாரு. சரி சுதி குட்டி போடியா? தண்ணி மாற்றி மாற்றி குடிக்கிறீல்ல, எதுக்கு இந்த சளி பிடிச்சிக்கிறதுக்கு? பொட்டு நின்று போடும், மொத்தமா நின்று போடும். என் மகனை கீழே பட்டு போடணுமா மேலையும் போட்டுக்கணுமா? பட்டுன்னு பட்டுன்னு போயிடும். சரி சரி பாடு, பாடி காட்டு கொஞ்சம். என்னடா இது? என்னடா கோயில் கத்துற மாதிரி கத்துற? சரி சரி. அப்படியா வாய் வெளியே போய் குத்தாப்பா. இதுக்கு வேற நாங்க வாசிக்கிறதுனால ஒரு தொண்டை கேட்டு போதான். உண்மையால அந்த பாட்டு வரி எனக்கு மறந்து போச்சு சுத்தமா. ஏய் எதுக்கு சிகிச்சை நடக்கிறப்பா? விடமாட்டானே எல்லாம். எதுக்கு ஆடுற சொல்ற? ஏய் சென்னையில உன் மச்சான் சித்தெரும்பு கட்சி உன் மச்சான் சென்னையில செத்து போட்டானா? சித்தெரும்பு அவ்வளவு வேஷம்? அடப்பாங்களா. இடியானியா? பிரியாணி? ஏறி வரலையா? சேர்ல இந்த சித்தெரும்பு ஏறிச்சு பாரு. வடியில போய் புடிங்கிட்டு தொடையில, அது உட இல்ல தொடையில புடிங்கிட்டு ஆளு எகறான் குதிக்கறான், பக்கத்துல இருக்கறவங்க எல்லாம் கத்துறாங்க. நீ எங்க இருந்தா? நான் அப்பலாம் ஆடி
ஆட்டுப்பட்டிலையா? ஆவடியில. சரி சரி. ஆமா ஓன் வரும் போனு. ஐயோ குழோ மோரோன்னு கத்துறாங்க. எந்த வண்டியா? 108 அது பாவியா? 108 எப்படியா? இந்த மாதிரி கத்தி மாதிரி கிடையாது. ஐடி கார்டு இல்லையா? ஐசி வார்டு. ஒக்குரிட்டியா? செக்யூரிட்டி. குள்ளநேரியா? குள்ளநேரியா காட்டு பண்ணியா? அண்ணாடி வாடியில போட்டு வச்சுக்குது. கண்ணாடி ரூம்ல அண்ணாடியில சேர்த்து என் மச்சான பார்த்தா என் மச்சானுக்கு வாயில சொறி வச்சுக்குது. வாயில வச்சுக்குதா? மூக்குல சொறி வச்சுக்குது. என்னதுடா? ஜனப்பரி கட்டி கையில தொங்க விட்டு சொட்டு சொட்டுன்னு ஓய்வுது. ஹாஸ்பிட்டலோட ஜனப்பரி கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க. அது குளுக்கோஸ் பைப்பு. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு நான் போய் நின்னாக்கா ஆகட்டுருவான்னு நின்னுறாங்க. ஆகட்டுரு டாக்டரு. உடனே அவங்க எல்லாம் போனாங்க டீ சாப்பிட. லேபுக்குன்னு கதவு தகன உள்ள போனேன். மூக்குல கட்ட பிடிச்சேன், வாயில கட்ட பிடிக்கிட்டேன். ஏன்டா அவுட்டு விட்டு வெளியே உடன்ட்டேன். ஏன்டா புனிவானா? வெளியே வந்து நின்ன உடனே ஏய் அதெல்லாம் ஏன் போடுங்கண்ணா? மச்சான் ஊசி போட்டா கூட தாங்க மாட்டேன். அடடே ஊசி போட்டா கூட தாங்க மாட்டேன். இந்த பழுப்புலாம் மாட்டி வச்சுக்குதுன்னு மாட்டி வச்சுக்குது. அப்படின்னு புடி கடைசி வந்துட்டேன் நானு. வாசல்ல வந்து நிக்கிற கொய்யா மரம் கத்துறாங்க. என்ன ஆச்சு? மச்சான் சேத்து பட்டு போட்டான். சேத்து பட்டு போட்டானா இல்ல பக்கத்துல போலூருக்கு போட்டானா? செத்து போயிட்டான். அட பாவமே. எத்தனை போடு மாடம் பண்றதுல போட்டாங்க. போடு மாடமா? டேய் அது போஸ்ட் மாடம்டா. உன் ஜென்மத்தை சுத்தி சுத்தி அலைகிறேன். இல்ல நான்லாம் தான் படிச்சு புட்டு எதுவும் வேலை கிடைக்கல, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல கிடக்குறான். எங்கன்னா ஜகல்பட்டு ஜிஹெச்ல எங்கன்னா கம்பவுண்டர் வேலைங்க. போஸ்ட் மாடம் பண்றதுல கம்பவுண்டர் வேலை. எங்கன்னா கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கி துணுப்பிட்டு எங்கன்னா படுத்து கிடக்காத என் மவனை நாடகத்து மேல இருக்க பிரியத்தினால அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு. வாங்கட்டும் எல்லாம் நல்லா சம்பாதிச்சு வச்சுங்கிறாப்புல. 3 சேர்த்துட்டாங்களா? என்னன்னா இட்லியா? கிட்னி ஈரலே அதையும் ஏத்துட்டாங்களா? அதையும் கிருத்தியா? டேய் அது எதுண்டா அதையன்ற? அடப்பாவமே. ஐயோ பசங்க கூட இல்லையா? ஆனாப்பாங்க பங்காளிங்க ஒல்லியா போடுறாங்களா? கொல்லி. கொல்லி நீ போட்டியா? அட பாவியா, கொல்லி போட்டா சில பல கடமைகளை கடைபிடிக்கணுமே. ஒரு பொழுது இருக்கண்டா பாவியா. நீயே ஒரு நாளைக்கு 3 வேலைக்கு 6 வேலையை தோன்றாலு சாப்பாடு சாப்பிட்றே இல்லையா? தண்ணி குடிக்காத இருக்க மாட்டேன். நீ பச்சை தண்ணி குடிக்காத. காலையில எழுப்பினாங்க. போய் 200 ரூபாய் கொடுத்து ஒரு கோட்டர் போட்டேன். எங்கடா கொல்லி போட்டாடா? காலையில எழுப்பிய அச்சு தண்ணி ஊத்துறாங்க தலையில. மஞ்சா தண்ணியா? பச்சை தண்ணி? எனக்கு உள்ளுது. உள்ளூர்தா? குளிர்து. நடுவு தண்ணிட்டு போனாங்க. வாயில போட்டு ரெட்டியால 18 இட்லி. ரெட்டியால 18 இட்லி? ரெட்டியால 18 வடை. ரெட்டியால 18 வடை மொத்தத்துல கொட்டிட்டாங்க. தலைவாழ இல்ல. கருப்பு தேர்த்து சொன்னாங்க. கருப்புல அங்க ஒண்ணு என்கிட்ட ஈட்டு விட்டுட்டாங்க. 2 வாயா புட்டு போட்டுக்கிறேன். பாவம் பசி தாங்க மாட்டியா? நீ ஒரு பொழுது இருக்கிறியா? ஒரு பொழுது கண்ணு இருட்டுது. அட பாவி 12 மணி ஆச்சு. 3 மரக்க அரிசி போட்டு சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரிஞ்சு வச்சு அந்த நடுவு தண்ணி வாயால போட்டு கொட்டிட்டாங்க. எத்தனை படி அரிசி? 3 மரக்க அரிசி. 3 மரக்க அரிசி. அது எங்கிட்டு பார்த்த போது இருக்கு. ஒரு பொழுது கலக்குறீ நீதான்? ஒரு பொழுது டப்பால சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரிஞ்சு வச்சு உருளைக்கிழங்கு வச்சாங்க. 2 வாயில கொட்டிட்டு
பாவம் பசி தாங்க மாட்டேன், நீ வேற ஒழுப்பு ஒதுக்கிறியா? ஊரெல்லாம் சுத்தி சுத்தி வர மெதிக்குது எனக்கு. உனக்கு அப்படியே கொடுக்கான்னு உட்காந்துங்க. பாவம் பட்னி. நைட்டு 7 ஆச்சு. கடைக்கு போய் 3 கிலோ அதாவது வாங்கி வந்து உப்பு மாவு கடையில் கொடுத்தாங்க. உப்பு மாவா மண்ணு மூட்டு மாவு கலர்னாங்களா? உப்புமா 3 லிட்டர் பால் வாங்கி வந்து ஆவி போட்டு நல்லா திக்க காய்ச்சி கொடுத்தாங்க. அந்த 3 கிலோ உப்பு மாவு வாயில எழுதி கொட்டிக்கினேன். அந்த 3 லிட்டர் பாலை வாயில எடுத்து ஊற்றிக்கினேன். அப்படியே கம்மனு உட்காந்து கொடுக்கணும் உட்காந்து கிடக்குற பாவம். ஏண்டா காலைல 7 மணிக்கு ரெட்டியால 18 இட்லி 18 வடை 2 புட்டு போட்டுக்கினேன். மதியானம் 3 மரக்க அரிசி சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அது அப்படியே 3 வாரி போட்டுக்கினேன். சாயங்காலம் 7 மணிக்கு 3 கிலோ ரவை 3 கிலோ பால் சுண்டை காய்ச்சி கொடுத்தாங்க. சரி எல்லாம் போட்டான். அப்ப நீ எப்பதான் ஒரு பொழுதுக்கிறா? தூங்க முறை வாய முறையா என்னடா கால தாமதம் பண்றா? கட்டுக்கதலை கொடுத்து எங்க அம்மா பையா எங்கடா நீங்க 2 வாங்க பையா எங்க வீட்டுல இருக்கிற சில்வர் சொம்பு எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து பெரிய பித்தளை அந்த ஊத்திக்கு வந்துடும் வீட்டுக்கு கோயாண்டு இருந்து நீ 2 கட்டான். தெரியாது